ஆமென். நம்முடைய சபைக்காக ஆமென் கொடுக்கப்படுகிற தேவ வார்த்தையினுடைய தலைப்பு சாபம் நீங்கி ஆசீர்வாதம் பெறுவாய் என்கிற தலைப்பிலே ஆமென் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாபம் நீங்கி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவாய். உபாகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. ஒன்று, சத்துருவுக்கு செவி கொடுக்க சித்தமில்லை. 2, உன்மேல் அன்பு கூர்ந்தார். 3, ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சாபத்தை மாற்ற விரும்புகிறார். இந்த இடத்தில் இருக்கிற இந்த வார்த்தையை கேட்கிற யாரா இருந்தாலும் எத்தனை பேர் சாபத்தை விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் யாருமே கைதூக்க மாட்டீர்கள். ஆனால் எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை விரும்புகிறீர்கள் என்று கேட்டால் எல்லாரும் ஆமென் சொல்லுவீங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் தேவ பிள்ளைகள் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு சட்டங்கள் உண்டு. டிரைவிங் பண்ணுகிறார்கள், கார் ஓட்டுகிறார்கள். பிரைஸ் நாள். இந்தியாவிலே ஒரு கார் அல்லது ஒரு பஸ்ஸை எடுத்துக்கிடுவோம். பஸ் எல்லாருக்கும் தெரியும் தானே, ஸ்தோத்திரம். பஸ்ஸில் டிரைவர் எந்த பக்கத்தில் உட்காருவார்? பஸ்ஸின் வலது பக்கத்தில் உட்காருவார். அவர் எந்த பக்கமா வாகனத்தை ஓட்டுவார்? இடது பக்கமாய் ஓட்டுவார். பிரைஸ் லார்ட். அதுதான் இந்தியாவின் சட்டம். வாகனத்தை ஓட்டும் பொழுது அந்த வாகனத்தை ஓட்டுகிற, அதாவது பைக்கானாலும் காரானாலும் பஸ்ஸானாலும் லாரியானாலும் அந்த டிரைவர் ஆமென் அந்த வாகனத்தை தன்னுடைய இடது கை பக்கமாகவே ஓட்டி செல்லுவார். ஒருவேளை தவறி வலது பக்கமாய் போவாரானால் அங்கே என்ன நடக்கும்? விபத்து ஏற்படும். இதே ஆமென் சவுதி அரேபியாவிலே போய் பார்த்தீர்களானால் அங்கே இருக்கிற வாகனத்திலே டிரைவர் எந்த பக்கத்தில் உட்காருவார்? பார்த்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்காதவர்கள் வீட்டில் போய் உங்க குடும்பத்தினர் சிலர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. அவர்கள் இடது சைடிலே டிரைவர் உட்காருவார். ஆனால் இடது பக்கத்தை உட்கார்ந்து கொண்டு அந்த வாகனத்தை ஓட்டுகிறவர் எந்த பக்கமாய் ஓட்டுவார் தெரியுமா? இந்தியாவில் இடது பக்கமாய் ஓட்டுவார்கள், சவுதி அரேபியாவிலே வலது பக்கமாய் ஓட்டுவார்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். நான் இந்தியாவில் வாகனம் ஓட்டுகிறவன் ஆனபடியினால் இந்திய சட்டத்தின்படிதான் சவுதியிலே போய் வாகனத்தை ஓட்டுவேன் என்று ஓட்டுவீர்களானால் நான் இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் ஓட்டுகிற வாகனத்தின் ஒரு தகரம் கூட உங்கள் கையால் எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. பார்த்திருக்கிறபடினால் சொல்லுகிறேன். ஒவ்வொரு வாகனமும் 140, 160, 220 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கொண்டிருக்கும். பாதை மாறி லைட்டா ஒரு தட்டுனாலே போதும், சில கிலோமீட்டர் தாண்டி அந்த வாகனங்கள் அதுக்குள்ளே இருக்கிறவர்கள் சடலங்கள், மனிதர்களுடைய உடம்புகள் சடலங்களாய் கிடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருப்பது போல, ஒருவேளை சவுதி அரேபியா வலது பக்கம்தான் வாகனத்தை ஓட்டுகிறார்கள் என்று சொல்லி இங்க இருக்கிற யாராவது நீங்கள் ஆமென் நடு ரோட்ல நான் பெரியவனாக்கும், பிரைஸ்லா கொஞ்சம் பலம் நிறைந்தவனாக்கும் என்று சொல்லி நீங்க நடு ரோட்டில் ஆமென் நடந்து போனால் உங்களுக்கே தெரியும் என்ன நடக்கும் என்று. ஹல்லேலூயா. எதிரே வருகிறவன் அல்லது பின்னால் வருகிறவன் உங்களை என்ன பண்ணுவான்? தூக்கி குப்பை மேடாக்கி விட்டு போய்விடுவான். ஹல்லேலூயா. ஓரமாய் போனாலும் பல ஆபத்துகள் சூழ்ந்து கிடக்கிறது. கடந்த வாரத்தில் என்று நினைக்கிறேன், பிரைஸ் லார்ட், நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம்.
எங்களுக்கு முன்னால் ஒரு வாகனம் போய் கொண்டிருக்கிறது. ஆராதனை முடித்து போகும் பொழுது 2 தம்பிகள் ஸ்கூட்டிகளை போய் கொண்டிருக்கிறார்கள். இடது பக்கமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். பக்கத்திலே எங்களுக்கு முன்னால் ஒரு கார் போய் கொண்டிருக்கிறது. இந்த தம்பி கொஞ்சம் பிரைஸ் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயோ வேலைக்கு போயிட்டு தான் வர்றாங்க போல தெரியுது. ஸ்தோத்திரம், கொஞ்சம் தண்ணி போட்டிருப்பாங்க போல தெரிகிறது. திடீரென்று முன்னால் போன கார் அவர்கள் அந்த பைக்கை தாண்டி போகும் பொழுது இவர்கள் பேலன்ஸ் இல்லாம சரிந்து காரின் பின்பக்க டோர் பக்கத்தில் இவங்க தலை அடிக்கிறது. நடு ரோட்டிலே பைக்கோடு 2 பேரும் சரிந்து விடுகிறார்கள். நேர் பின்னால் எங்கள் கார் போய் கிருபையினால் நிற்கிறது. ஹல்லேலூயா. கொஞ்சம் அசால்ட்டா போயிருந்தா கூட காரியம் மாறுதலாய் முடிந்திருக்கும். அப்போ ஓரமாய் போனாலும் இத்தனை விபத்துகள் சூழ்ந்திருக்கிற நேரங்களில் நாம் நம்முடைய பலனையும் சாமர்த்தியத்தையும் காட்டி சட்டத்தை மதிக்காமல் நான் பார்த்து கொள்ளுவேன் என்று நீங்கள் நடுரோட்டில் போவீர்களானால் பிரைஸ் லார்ட், எதுவோ சம்பவிக்கும். அதுபோல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருப்பது போல தேவ பிள்ளைகளுக்கு பைபிள் சில சட்டங்களை வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்ல வந்த காரியம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்திலே ஒரு மனிதன் இப்படித்தான் நடக்க வேண்டும், இப்படித்தான் ஓட வேண்டும் என்று உலகமே ஒரு சட்டத்தை, தேசமே ஒரு சட்டத்தை வைத்திருக்குமானால் பரிசுத்தமாய் வாழ, பரிசுத்தமான பரலோக ராஜ்யத்திலே செல்ல ஆண்டவர் நீ இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சில சட்டங்களை இந்த பரிசுத்த வேதாகமத்திலே எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை சொல்லும் பொழுது சிலர் சொல்லுவார்கள், அவர்கள் வேற வேலை இல்லை சொல்லிக் கொண்டு போகிறார்கள். நீ அப்படி சொல்வாயானால் உனக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறேன். நீ எவ்வளவு பெரிய மனுஷனாயிருந்தாலும் சரி, எவ்வளவு தேசத்திலே அந்தஸ்துள்ள மனிதனாயிருந்தாலும் சரி, நீ இந்த பைபிள் சொல்லுகிற சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் எனக்கு தெரியும் என்று வாழ்வாயானால் உனக்கு அடிப்பது, உனக்கு கேட்பது எக்கால சத்தம் அல்ல, உனக்கு கேட்பது உங்க பாஷையில சொன்னா சங்கு மணி தான் அடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு இடத்துல ஒரு நாள் போயிருந்தேன். எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த காரியம். சென்னை பக்கத்தில் செங்கல்பட்டு பகுதியில் போயிருந்தோம். நாங்கள் சபையிலிருந்து நண்பர்களாய் ஒரு காரியத்திற்காக லாரியில் போயிருந்தோம். டிரைவர் கொஞ்சம் கண்ணசந்துட்டார், தூக்கம் வந்தது. அப்போ சொன்னார் எங்கள்கிட்ட, தம்பி கொஞ்சம் 10 நிமிஷம் நான் என்ன பண்ணுறேன், தூங்கிட்டு திரும்ப வண்டி எடுக்கிறேன். சரின்னு அவர் தூங்கிட்டார். இந்த பசங்க சும்மா இருப்பாங்களா? பக்கத்தில் ஒரு வயலுக்குள்ளே இறங்கிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போகும்போது ஒரு மனுஷன் வயலுக்குள்ள கையில் பெரிய அரிவாளை வச்சுட்டு வர்றான். ஸ்தோத்திரம். இவன் அரிவாளை கொண்டு வர நாங்கள் பயந்துட்டோம். எங்களுக்கு ஒன்றுமே ஓடலை. நாங்கள் 3 பேர் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமே ஓடலை. அவன் சொல்கிறான், அப்படி சொல்லிட்டே வர்றான், என் கையில் கிடைச்சான்னா இன்னைக்கு அவனுக்கு சங்குதான் சொல்லிட்டே வர்றான். எங்களுக்கு என்னன்னு தெரியல, நாங்கள் நடுங்கிட்டோம். பிரைஸ் லார்ட். அந்த மனுஷன் போய் எங்கள் முன்னாடி வந்து நிற்கிறான் அரிவாளோட. கர்த்தருக்கு என்ன நடந்துன்னு தெரிய பிறகு பிரைஸ் எங்களை பார்த்தோன்னே யாருப்பா அப்படின்னு கேட்டான். நாங்கள் இப்படி விஷயத்த சொன்னோம். பிறகு நாங்கள் என்னன்னு கேட்கும்போ அவனுடைய மாடை யாரும் என்ன பண்ணிட்டான், திருடிட்டு போயிட்டான். அதுக்காக தான் என் கையில் கிடைச்சானா எனக்கு என்னதுதான் சங்கு தானே வாரான். அதுபோல இங்கே இந்த இடத்திலே தேவன் நமக்கு சொல்லுகிற சட்டங்கள் திட்டங்களுக்கு ஒரு தேவ பிள்ளை, நான் பயப்படுத்துறதுக்கு சொல்லலை, எச்சரிப்பாகவே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பிதான் நமக்கு சில சட்டங்களை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதற்கு வலதுபுறமும் சாய முடியாது, இடதுபுறமும் சாய முடியாது. காரணம், தேவன் வைத்ததில் எந்த புள்ளியும் மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. அவர் சொன்னதை சரியாய் நாம் கடைபிடித்து போக வேண்டும். வலதுபுறம் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இடமில்லை,
இடதுபுறமும் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இடமில்லை, நேராய் ஓட வேண்டும். அதற்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆமென், பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, செய்திக்குள்ளே வருகிறேன். வாசித்த வேத பகுதி சொல்லுகிறது, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். இந்த இடத்திலே 3 முறை ஒரே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் மனுஷனை சபிப்பாரா ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிப்பார். நான் சொல்றேன், இன்றைக்கு உள்ள செய்தி சபிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவுமே நம்ம பழக்கம் அதுதானே. பிரைஸ் லார்ட். நீங்க இப்படி வந்தேன்னா நான் இப்படித்தான் வருவேன், அப்படித்தானே, மாறிதான் பேசுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்ப தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை, தேவ பிள்ளைகளை என்ன பண்ண மாட்டார்? சபிக்க மாட்டார், ஆசீர்வதிப்பார். ஆனால் கர்த்தர், ஆமென், அவர் சொன்ன சட்டத்திற்கு, வசனத்திற்கு மாறாய் நடக்கும் பொழுது சாபம் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. முதலில் பைபிள்ல யார் யாரை சபிச்சாங்க தெரியுமா? யார் சபிச்சது முதலா? ஆதாம் ஏவாளா? யார் சபிச்சா? கர்த்தர். அப்படிதானே இல்லையோ? ஸ்தோத்திரம். கர்த்தர் சபிச்சார். யாரை சபிச்சார்? கரெக்ட், சர்ப்பத்தை சபித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனுக்கு சொல்லிக் கொடுத்தார், ஜீவ விருட்ச, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. மனுஷன் புசித்தான். இப்ப ஆண்டவர் யாரை சபிச்சிருக்கணும்? மனுஷனை சபிச்சிருக்கணும். இப்ப ஆண்டவர் வந்து கேட்கிறார், நீ இதை புசித்தாயோ? மனுஷன் சொல்லுகிறான், ஆதாம் சொல்லுகிறான், நீர் எனக்கு தந்த யாரு? மனைவி. ஆமீன். நல்லா தெளிவா கேளுங்க. நீர் எனக்கு தந்த மனைவி என்னை, ஆமீன், எனக்கு தந்தா நான் புசித்தேன். இப்ப யாரை சபிக்கணும் இனி? ஆமா, அப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு இப்ப பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க இல்ல. இப்ப ஏவாள்கிட்ட ஆண்டவர் வர்றார். ஏவாளிடம் வரும்பொழுது ஏவாள் சொல்லுகிறாள், ஆண்டவரே, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இப்போ ஆண்டவர் முதலாய் தன் வாயை திறந்து சர்ப்பத்தை சபித்தார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஒரு தேவ பிள்ளை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும், தன் வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய கட்டளையையும் தேவனுடைய கற்பனைகளையும் ஒருவன் மீறினால் கர்த்தர் அவர்களை என்ன பண்ணுவார்? சபிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் உபாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனம். வேறே தேவர்களை சேவிப்பீர்களானால் உங்களுக்கு என்ன வரும்? சாபம் வரும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்கே தெளிவாய் சொல்லி இருக்கிறது, உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால். இப்ப கேட்கிறேன், நானும் நீங்களும் அறிந்த தேவன் யார்? எனக்காகவும் உங்களுக்காகவும் ஜீவன் கொடுத்த ஆண்டவர் யார்? நமக்கு தெரியும். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வேறு தேவர்களை சேவிப்பீர்களானால், ஸ்தோத்திரம், அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பின் வேறு தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும். ஹல்லேலூயா. அப்ப சாபம்
நாமாகவே வருத்திக் கொள்கிறோம். எப்போது? தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொள்ளாமல் போகும் பொழுது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம். பிரைஸ் லார்ட். இன்றைக்குள்ள செய்தி ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிப்பீர்களானால், நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள், அப்பொழுது யுத்தம் வாசல் வரையும் வந்தது. ஹல்லேலூயா. யுத்தம் எப்ப வந்தது? நூதன தேவர்களை சேவித்தார்கள். நம்ம யாரு? ஆமென், பிரைஸ் லார்ட். உலகத்திலேயே நம்பர் 1 கிறிஸ்தவன் யாரு? பெந்தேகோஸ்தேக்காரன். இப்ப நீங்க சொல்லுவீங்க, ஆமென், நாங்க என்ன செய்ய மாட்டோம், நாங்க என்ன செய்ய மாட்டோம், அப்படி நூதன தேவங்களை ஒன்றும் சேவிக்க மாட்டோம். ஹல்லேலூயா. எது நூதன தெய்வம்? உங்கள் இருதயத்திலே தேவன் விரும்பாத ஏதோ ஒன்றை இச்சிப்பீர்களானால், பொருளாசை மேல் ஆசை வைப்பீர்களானால், அல்லது உங்களுடைய உறவினர்களில் யாரோ ஒருவரை அதிகமாய் நேசிப்பீர்களானால், ஆண்டவரை விட அதிகமாய் ஏதோ ஒரு பொருளையோ ஒரு உயிரையோ நேசிப்பீர்களானால், அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற நூதன தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், வாலிபத்திலே கவனமாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள். இந்த நூதன தெய்வம் என்பது எங்கே வரும்? வாலிபத்திலே. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இந்த நூதன தெய்வம் என்பது காதல் என்கிற ரூபத்திலே வரும். ஹல்லேலூயா. அப்பொழுது பெற்றோரை தெரியாது மறந்து விடுவார்கள். தங்களை இவ்வளவு தூரம் வளர்த்தின தாய் தகப்பனை மறந்து விடுவார்கள். கண்களுக்கு முன்னே தெரிந்ததெல்லாம் எதிர்ப்பாளர், எதிர்ப்பாளர். ஹல்லேலூயா. தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உயிருக்கு உயிரா. நான் இப்படி ஒருத்தர் சொன்னதை, ஒரு வாலிபன் சொன்னதை கேட்டேன். சாப்பாடை எடுத்து அள்ளி சாப்பாடை வாய்க்குள்ள கொண்டு போகும் பொழுது அவனுக்கு அந்த சாப்பாட்டில் அவனுடைய காதலியின் ரூபம் தெரிகிறதா, சாப்பிட முடியலையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இதுதான் நூதன தெய்வம். நீங்க சிரிக்கிறீங்க, உண்மையா? இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவனை விட்டு வழி விலகி போக காரணம் நூதனமான சில நட்புகள், நூதனமான சில காரியங்கள். ஆமென். ஆண்டவரை, எனக்காக உங்களுக்காக ஜீவன் கொடுத்த ஆண்டவருக்கு மேலாக ஏதோ ஒரு நட்பு, ஏதோ ஒரு உறவு திடீரென்று வந்து ஒட்டுகிறது. கடைசியாக இன்றைக்கும் யுத்தம் எங்கே? வாசல் வரைக்கும் யுத்தம். இப்போ நீங்க இந்த இடத்திலே கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஏன் என் வாழ்க்கையிலே சுகமே இல்லை? ஏன் என் வாழ்க்கையிலே விடுதலையே இல்லை? ஏன் என் வாழ்க்கையிலே சந்தோஷமே இல்லை? நூதனமாய் ஏதோ ஒன்றை தெரிந்து கொண்டபடியினாலே யுத்தம், சாபம் வாசல் வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு சில காரியங்களை வேகமாய், பெரிய விளக்கம் எல்லாம் எனக்கு தரமாட்டேன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஒருவேளை ஆண்டவர் உணர்த்தினால், ஆமென், பிரைஸ். ஒருவேளை இருதயத்தில் குத்தப்பட்டாலும் என் மேல கோபப்படாதீங்க, மனம் கசந்து அழுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சில காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும்படியாய் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. சாபம் எப்படி ஒரு மனிதனை தாக்குகிறது? எது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாபமாய் இருக்கிறது? எது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது? தான் செய்கிற காரியம் எது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவமாய் இருந்து கொண்டிருக்கிறது? முதலாவதாக நிறைய காரியம் சொல்லுவேன், எழுத முடிந்தவங்க எழுதிக்கிடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒன்னொன்னா வீட்டில் போய் இருந்து யோசித்து அறிக்கை பண்ணி விட்டு விடுங்கள். ஹல்லேலூயா. எதுக்கு 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 விட்டுவிட சொன்னேன்? உங்கள் சாபம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால். ஹல்லேலூயா. உங்கள் சாபம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால் தேவ சமூகத்திலே அறிக்கை பண்ணி விட்டுவிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம்
அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. சாபம் 1. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த சாபம், நான் யாரையும் கொலை செய்யவில்லைன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரையும் நீங்க கொல்லவில்லை. ஆனா இந்த காயினுக்கு ஆண்டவர் கொடுத்த சாபம் எதனால் உண்டாயிற்று? தன்னுடைய சொந்த சகோதரன் மேல் ஏற்பட்ட எரிச்சல். ஹல்லேலூயா. எவன் ஒருவன், எவள் ஒருத்தி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய சொந்த சகோதரன் கொஞ்சம் வளர்ந்தவுடன், கொஞ்சம் உயர்ந்தவுடன், கொஞ்சம் மேன்மையை பெற்றவுடன், இவர்களுடைய மேன்மைக்காக இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் எரிச்சல் படுவீர்களானால், ஒன்று சாபம், நீங்களாகவே வருத்திக் கொள்ளுகிறீர்கள். ஹல்லேலூயா. நான் வெளியிலே பேச விரும்பவில்லை, சபைக்குள்ளே தான் பேச விரும்புகிறேன். நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, சபையில் இருக்கிற ஆமென், நம்மோடு கூட ஆராதிக்கிற சக விசுவாசி என்று சொல்லப்படுகிற ஆமென் கூட இருக்கிற ஒரு நபரை பார்த்து எத்தனை பேர் இந்த இடத்திலே முழு மனதாய் நேசிக்கிறீர்கள்? எந்த வெறுப்பும் இல்லாம எத்தனை பேர் நேசிக்கிறீர்கள்? பிரைஸ் லார்ட். அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்க, அவங்க மட்டும் உயர்ந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி எரிச்சல் ஏதோ ஒரு இடத்தில் வருகிறதா? பிரைஸ் லார்ட். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையிலே சாபம் இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த சாபம் நீங்க வேண்டுமானால் ஆண்டவருடைய சமூகத்திலே நீ கதற வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, எனக்குள்ளே காணப்படுகிற இந்த பொல்லாத பாவம் சுபாவமாகிய எரிச்சல் என்னை விட்டு விலக வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். தேவ சமூகத்திலே ஒரு மனதாய் கர்த்தரை ஆராதிக்க முடிகிறதா? பிரைஸ் லார்ட். அப்படி இல்லை என்றால் ஆமென், இங்கே ஒரு எரிச்சல் காயினிடத்தில் காணப்பட்டது. எரிச்சல் பெரிதாயின பொழுது எரிச்சலின் முடிவு ஆமென், தன் சொந்த சகோதரனை கொலை செய்து விட்டான். ஹல்லேலூயா. சாபம் ஒரு மனிதனை ஆமென் அப்படியே அவன் வாழ்க்கையை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நமக்கு தெரியல. நான் ஆமென், என்னுடைய வாழ்க்கையில் ஏன் சாபம் என்று கேட்கிறீங்க? சாபம் வர முதல் காரணம் மற்றவர்களை குறித்த எரிச்சல். ஹல்லேலூயா. மற்றவர்களை குறித்த பொறாமை, மற்றவர்களை குறித்த வீண் பகை உள்ளத்தில் இருக்குமானால் நம்மை அறியாமலேயே நாம் சாபத்தை வருவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஆமென், நான் கொஞ்சம் வேகமாக தான் போவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். ஹல்லேலூயா. எதனால் இந்த சாபம் ஒரு மனிதனை தாக்குகிறது? எதனால் கானான் சபிக்கப்பட்டவனாய் மாறினான்? நீங்க தெளிவாய் வாசித்து பார்த்தால் தெரியும். கானான் பாவம் செய்யவே இல்லை. கானான் பாவம் செய்யவில்லை. ஆனால் அவனுக்கு சாபம் உண்டாயிற்று. ஏன் தெரியுமா? கானானின் தகப்பன் காம், காமின் தகப்பன் நோவா. பிரைஸ் லார்ட். ஆண்டவர் உலகத்திலே பாவம் பெறுகிற பொழுது ஆமென், உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் அழித்தார். அழித்துவிட்டு பேழைக்குள்ளிருந்து நோவாவையும் சேம், காம், யாப்பேத் என்பவர்களை வெளியே வர செய்தார். வர செய்து அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப கட்டளையிட்டார். ஆமென். பயிரிட்டார்கள். திராட்சரசம் ஒரு நாளிலே கொஞ்சம் அளவுக்கு அதிகமாய் குடித்து விட்டார் நோவா. அளவுக்கு அதிகமாய் குடித்த பொழுது ஆமென், அந்த திராட்சரசம் போதை உண்டாக்கினது. போதை உண்டாக்கினவன் வெறித்தான். வெறித்தவன் ரோட்டிலே என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஆமென், வஸ்திர விலக படுத்து கிடந்தான். ஹல்லேலூயா.
வஸ்திரம் விலக படுத்து கிடந்தான். ஒரு உண்மையான தேவ பிள்ளை, சொந்த தகப்பன் அவன் வஸ்திரம் விலகி படுத்து கிடந்தா ஒரு நல்ல பிள்ளை என்ன செய்யணும்? ஒன்றில் நீங்கின வஸ்திரத்தை எடுத்து நிர்வாணத்தை மூடணும், இல்லைன்னா வேறு வஸ்திரம் கொண்டு வந்து மூடி இருக்கணும். ஆனால் அந்த காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை 4 பேர் கேட்க போய் சொல்லி கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. 4 பேர் கேட்க, 4 பேர்ல 2 பேர் தான் கர்த்தருக்கு பைபிள்ல. நான் நம்முடைய பாலிசியில சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய குறைகளை ஓ சொந்த சகோதரனோ, ஓ சபையில வாழுகிற உன்னோடு ஆராதிக்கிற கூட இருக்கிற ஒரு தேவ பிள்ளையோ ஒரு பாவம் செய்தால் அதை நீ பிரைஸ் லார்ட் 4 பேர் கேட்க போய் தூற்றி திரிவாயானால் நீ நிர்வாணத்தை மறைக்கவில்லை, நிர்வாணத்தை காண்பித்து கொடுக்கிறாய். வசனம் சொல்லுகிறது அவன் சபிக்கப்பட்டவன். இங்கே ஒரு பெரிய கேள்வி, வஸ்திரத்தை கொண்டு நிர்வாணத்தை மூடாமல் நிர்வாணத்தை போய் வெளியே சொன்னது காம். ஏன் காமின் மகனாகிய கானானை சபிக்க வேண்டும்? ஒரு மனிதனுடைய பாவம் பெருகும் பொழுது சாபம் எங்கே வருகிறது என்றால் தலைமுறை தாண்டி வருகிறது. ஹல்லேலூயா. ஏன் கானானை சபித்தான்? தன்னுடைய, நான் இப்படி சொல்லுவேன், நீங்க செய்த தப்புக்கு உங்க பிள்ளைகளை சபிச்சா உங்க மனசு எப்படி இருக்கும்? இப்படி சொல்லுவாங்க, நீ என்ன வேணும்னா பேசிக்க, என் அப்பா அம்மாவை எத்தனை பேர் வீர வாசகம் சவால் விடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன பேசு, என் பிள்ளைகளை பேசாத. அப்போ அந்த சாபம் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண வேண்டும் என்பதற்காக தான் ஆமென் பாவம் செய்தவனை தாண்டி அவனுடைய பிள்ளையை சபிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ உன்னுடைய வாழ்க்கையிலே சபையே ஏன் 2வது சாபம் நிர்வாணத்தை மூட வேண்டிய நீ பாவத்தை அடுத்தவன் செய்த பாவத்தை குற்றத்தை ஆமென் பிரைஸ் லார்ட் ஜெபிக்கணும். இல்ல அதான் ஜெபம் தான் மறைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க முடியலையா, வாயை மூடிட்டு இருந்திருக்கணும். போய் இன்னார் பாத்தியா பிரைஸ் இப்படி நடக்கிறான் ரோட்ல எல்லாம் போய் சொன்னீங்கன்னா சாபம் உன் வாழ்க்கையில் இருக்கு. கேட்கிறீங்க, நம்ம கேட்கிறோம், ஏன் என் வாழ்க்கையில சாபம்? ஹல்லேலூயா. பிறர் நிர்வாணத்தை மறைக்காதபடியினால் சாபம் துரத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாமே சாபத்தை தெரியாமல் நாமே அழைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த சாப கட்டுகள் பல காரியத்தை சொல்லும் பொழுது ஏதோ ஒன்று உங்ககிட்ட இருந்தா கூட ஆமென் பிரைஸ் லார்ட் ஆமென் அதை விட ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபிக்கும்படி ஆமென். சாபம் நீங்கி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஆமென் முதலாவது பிறரை பார்த்து எரிச்சல் கொள்ளக்கூடாது. 2வது பிறருடைய குற்றத்தை தூற்றி தெரியக்கூடாது. ஸ்தோத்திரம். 3வதாக ஆமென் கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிப்பீர்களானால், உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. ஹல்லேலூயா. கீழே அவருடைய சாபம் இப்படியாய் வருகிறது, யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு சாபம் ஒரு மனிதனை எதினால் தாக்குகிறது? கோபத்தினாலே. கோபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆமென். தான் என்ன செய்கிறேன் என்று தெரியாமல் கொடுமையின் கருவியாகிய ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு யுத்தம் பண்ண போகிறார்கள். ஆமென். அதற்கு காரணமானவர்களை வெட்டி வீழ்த்த புறப்பட்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இங்கே சொல்லுகிறேன், பிறரை பழி வாங்குகிற எண்ணத்தோடு இந்த சபையிலே தேவ பிள்ளைகள் நீங்கள் வாழ்வீர்களானால் உங்கள் சாபம் பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் லார்ட். இந்த நாட்கள் இந்த வார்த்தைகளை ஏன்
சபைக்கு சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, 2024ஆம் ஆண்டு கடைசி நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் சாபங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் பாவ வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். புதிய ஆண்டு புதிய ஒரு மனுஷனாய், புதிய ஒரு சிருஷ்டியாய், புதிய கிருபையோடு கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கோபம் வரும் பொழுது நம்மையே மறந்து போகிறோம். கோபம் வரும் பொழுது என்ன செய்கிறேன் என்று தெரியாமலேயே பேசுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் சேர்த்தே சொல்லுகிறேன். அநேக இடங்களிலே கோபம் வரும் பொழுது அந்த இடத்திலே கூட நிற்பவர்களை எப்படி எல்லாமோ பேசுகிறேன். ஒரு 10 நிமிடம் தாண்டி கொஞ்சம் தனிந்த பிறகு பிரைஸ் லார்ட் அந்த இடத்திலேயே மன்னிப்பு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்க அப்படின்னு கேட்கிறேன். உங்கள்கிட்ட இல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இருக்கிற இடத்துல, கோபப்படுகிற இடத்துல. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? கோபம் வரும் பொழுது ஒரு பழி வாங்குதல். எப்படியும் பார்த்துக் கொள்ளுவேன், எப்படியும் செய்வேன். பிரைஸ் லார்ட். யாக்கோபு 1வது அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். மனுஷனுடைய நீதி வாசிங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தவான் தான். நான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிற ஒரு ஊழியக்காரன் தான். ஆனால் வசனம் சொல்லுகிறது, நான் மனுஷன், என்னுடைய கோபம் தேவனுடைய நீதியை என்ன செய்யாது? நடப்பிக்காது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆனபடியினால் கோபம் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடாது. பழி வாங்குகிற தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 22வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். ஹல்லேலூயா. சகோதரனை நியாயம் இல்லாம கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். இன்னும் தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். தன் சகோதரனை, நீ எப்படிப்பட்டவன் தெரியும்? பிரைஸ் லார்ட். நீ வேஸ்ட் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். அடுத்த வசனம், மூடனே, அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கட்டும். பிரைஸ் லார்ட். மூடனே, உனக்கு ஒண்ணு தெரியாது, உன்னை படிப்பறிவு இல்லாதவன் சொன்னா அவனுக்கு என்ன தண்டனையா? எரி நரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஹல்லேலூயா. அப்ப சாபம் ஏன் வருகிறது? கோபம். கோபத்தினால் வருகிற எரிச்சல், கோபத்தினால் வருகிற பகை, கோபத்தினால் வருகிற பழி வாங்குதல் இருக்கா? தேவ பிள்ளைகளே, பிரைஸ் லார்ட், இது சாபம் தலைமுறை தலைமுறையாய் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். கானானுக்கு அவன் தகப்பன் தாத்தா போட்ட சாபம் பலிச்சுதா பலிக்கலையா? குடியேற்று போவாய், அடிமைகளுக்கு அடிமையா இருப்பாய். இன்னைக்கு கானான் தேசம் எது தெரியுமா? கானான் குடியிருக்கிற தேசம் எது? இஸ்ரவேல் தேசத்திலே காசா கேள்விப்பட்டிருக்கீங்களா? காசாவின் மேல் இஸ்ரேல் யுத்தம் தொடுத்து அத்தனை குடியிருப்புகளை தரைமட்டமாக்கி காசா குடியிருப்பற்று போகும், மண்மேடாக்கப்படும். அந்த பட்டணம் தான் இவன் பட்டணம். எத்தனை தலைமுறை தாண்டி சாபம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சாபம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. இந்த சாபம் என்பது எனக்கு வருகிற சாபம் என்னோடு முடிந்து போவதில்லை. ஆண்டவரே சொல்லி இருக்கிறார், 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை என்ன பண்ணுவாரா? விசாரிக்கிறவர். இது பயப்படுத்த சொல்றது அல்ல. அந்த சாபத்தை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அது எதனால் உண்டான சாபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதனால் இந்த சாபம் என் வாழ்க்கையில வருது? ஏன் இத்தனை ஆண்டுகளாய் நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன்? எதனால்?
ஆண்டவர் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை உணர்த்துவாரால் பிரைஸ் லார்ட், எச்சரிக்கையாயிருந்து உணர்வடைந்து அதிலிருந்து விலகுவோமானால் அந்த சாபத்தை மாற்றி கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவது ஆமென் சாபம் எதை சொல்லுகிறது? உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் அதனுடைய ஆமென் 17வது வசனத்தை வாசிக்கலாம். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. சபிக்கப்பட்ட பொருள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால் அது என்னது? சாபம். ஹல்லேலூயா. இப்ப கேப்பீங்க, என் வீட்டில் அப்படியெல்லாம் இல்லையா? எல்லாம் தேவையான பொருள் தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நீங்க இருக்கிறீங்களோ இல்லையோ, ஸ்தோத்திரம். ஆமே. சிலருடைய வாழ்க்கையிலே சபிக்கப்பட்ட பொருள். ஆமேன். சிலர் இடுப்புல நூலை கட்டி உள்ள தாயத்து வச்சிருப்பீங்க. தாயத்துனா தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல மந்திரிச்சு சாத்தானை கட்டி வச்சிருக்காங்களாம் பிசாச. அது இருக்கிற வரைக்கும் உன் வீட்டில் என்னதுதான்? சாபம் இருக்கும். இன்னைக்கு தெரியாம சொல்றீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறி பார்க்க போறீங்களா? வாஸ்து பார்க்க போறீங்க, வீட்டில் அதை பார்க்கல, எங்கோ போய் பார்க்குறீங்க. ஏதோ ஒரு குறி சொல்லுகிறவன், அப்போ ஒரு ராப்பாடி உங்க வீட்டில் வந்து எதத்தையோ குடுப்பா அடிச்சுட்டுக்கிட்டு நல்ல காலம் பறக்க போகுது, நல்ல காலம் பறக்க போகுதுன்னு சொன்ன உடனே நின்று கேட்கிறோமில்ல, அப்படியா எப்போ என் வாழ்க்கையில கஷ்டம் தீரும் நின்று கேட்குறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபம். நீ தேவனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியாம அந்த பொல்லாத பிசாசை கொண்டு வருகிற அந்த மனுஷனிடத்துல போய் கதை கேட்டு கொண்டிருந்தா உன் வீட்டில் என்ன இருக்கு? சாபமான பொருள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் தேவ பிள்ளையை சொல்லுகிறேன், கேட்டுக்கோ. சாபமான பொருள். அநேகருக்கு அழகா தங்கத்துல செயின் அடிச்சு செயின்ல குருசு மாட்டிட்டு தொங்க போட்டிருப்பீங்க. எத்தனை பேருக்கு செயின்ல இருக்கு? நீங்க செயின் போடுறதுக்கு நான் விரோதி இல்லை, ஆனா உங்க அந்த செயின்ல சிலுவைன்னு தூக்கிட்டு நான் கிறிஸ்தவனாகும் பார்த்துக்கோன்னு ட்ரெஸ்ஸுக்கு மேல காட்டி நடக்கிறீங்கன்னா அந்த சிலுவை தான் உனக்கு சாபம். ஹல்லேலூயா. சிலுவை என்பது நம்ம நினைக்கிறோம் ஏதோ அது சாபத்தின் சின்னம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி சாபமான சிலுவை மரத்திலே இயேசு தொங்கினார். அந்த சிலுவை மரத்தின் சாபத்தை முறித்து அந்த சிலுவையில் உண்டாகின ஆசீர்வாதத்தை எனக்கும் உங்களுக்குள்ளும் ஊற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதை அறியாமல் நம்ம என்ன செய்கிறோம்? ஆமா, சிலுவையை தூக்கிட்டு போனா சரியாயிரும். சாபமான பொருள். ஹல்லேலூயா. இது சாபமான பொருள். இன்னைக்கு பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். யார் களத்துல செக் பண்ணா நிறைய இருக்கணும்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் வரல, நீங்களே பார்த்துக்கிடுங்க. ஆமென். சாபமான பொருள் உங்க வீட்டில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நீ வச்சிக்கோ, தங்கத்தை வச்சிக்கோ. நான் அதை ஆமென் வேண்டான்னு சொல்ல விரும்பல. ஹல்லேலூயா. நீ வச்சிக்கோ, ஆனா ஆடம்பரமா போட்டுக்கொண்டு தெரியாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாள்ல ஆமென் ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருந்த இடத்துல திடீரென்று ஒரு 6 போலீஸ்காரங்க வந்து ஜீப்பில் இறங்கினாங்க. வந்து அந்த இடத்துல நான் மட்டும்தான், மற்றவங்க எல்லாம் வேலை ட்ரெஸ் இருந்தாங்க. நான் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டுருந்தேன். அவன் என்ன நினைச்சான், அந்த பில்டிங் ஓனர் நான் அப்படின்னு நினச்சிட்டு நேரே வந்துட்டான். பிரைஸ்லா, நாங்கள் மார்த்தாண்டம் ஸ்டேஷன்ல இருந்து வர்றோம். பிரைஸ்லா என்னன்னு கேட்டேன். அப்போ சொல்கிறாங்க, பிரைஸ்லா 4 நாளிலே 3 செயின் பறி நடந்திருக்கிறது. திருடர்களை பிடிக்க உங்ககிட்ட வந்திருக்கிறோம், நீங்க உதவி செய்யணும். ஹல்லேலூயா. திருடர்களை பிடிக்க உங்ககிட்ட வந்திருக்கிறோம், நீங்க உதவி செய்யணும். நீங்க இப்ப நினைப்பீங்க இவர் ஒரு பாஸ்டர் அப்படின்னாலும் வந்திருப்பாங்க. இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பில்டிங்ல சிசிடிவி கேமரா வைத்திருக்காங்க. அதை நாங்கள் ஓபன் பண்ணி அந்த வாகனம் இந்த ரோடு கிராஸ் ஆகுதா பார்க்கணும். நீங்க எனக்கு பாஸ்வேர்டு தரணும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆனால் அவங்க போலீஸ்காரன் புத்தி கள்ள புத்தி இல்லை. அவன் நம்மகிட்ட சொல்லுவான்,
இன்னோவா கார்ல தான் போனான்னு. ஆனா அவன் போனது எதுல போயிருப்பான் அவனுக்கு தெரியும், பைக்ல தான் வந்து பறிச்சுட்டு போனாங்கன்னு. நம்மகிட்ட சொல்றது இன்னோவா கார். ஆமென். பிறகு அவங்க கூட நின்று அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் அதுக்குள்ள ரெக்கார்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப புரிந்து கொள்ளுங்க, சாபமான பொருள் உங்க வீட்டில் இருக்கக்கூடாது. பொன்னும் பொருளும் நீங்க வைக்கிறதுக்கு நான் எதிரி அல்ல, அதை உங்கள் சரீரத்திலே நீங்கள் என்னை பார் என் அழகை பார் என்று காண்பித்துக் கொண்டு தெரிந்தால் இது போன்ற கொள்ளைக்காரர்கள் கை வைக்க வேண்டி வரும். பிறகு வந்து ஆண்டவரே காப்பாத்தும்னு சொன்னா எந்த ஆண்டவரும் காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா. சரியா தவறாங்க? சரியா தவறா? சரிதானே? ஹல்லேலூயா. அப்ப எதுக்கு சொல்றோம் இதெல்லாம்? உங்க வாழ்க்கையில் இருக்கிற சாபம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப சாபமான பொருள், ஆமென் ஆமென், இன்னைக்கு மறைமுகமா இதுதான். ஏன்னா கழுத்துல கட்டியிருந்தா தெரியும். ஏன் பெந்தேஸ்காரன் பாத்தீங்களா, இடுப்புல நூலு கட்டி அங்க தாயத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்க ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி வெளியில எடுத்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதனாலதான் தைரியமா பேசுறேன், இல்லாம நான் பேசல. ஹல்லேலூயா. பெந்தேகோஸ்தே சபையில ஆராதிக்கிற ஒரு விசுவாசி அவன் மறைமுகமாய் மந்திரவாதி கிட்ட போய் தன் வீட்டின் கஷ்டம் தீர அவன் தாயத்துல பிரேயர் பண்ணி என்ன வச்சிருக்கிறானா, மந்திரம் சொல்லி உள்ள வச்சிருக்கிறானா. இவன் யாரு? சபையில் இருக்கிறவன் காணக்கூடாதுன்னு இடுப்புல கட்டி வச்சிருக்கிறான். நீ எங்க ஒளிச்சு வச்சாலும் என் ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது வெளிப்பட்டது, சொல்லி கொடுத்தோம், களற்று, வேற வழி இல்லை. நல்லா சொன்னார் அந்த ஆளு. இல்ல இல்ல இல்ல, என்கிட்ட அப்படி இல்ல, நான் அப்படி போகல. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ திட்டம், தேவ தீர்மானம் என்று வரும் பொழுது ஆமென் பிரைஸ் லார்ட், செய்ய வேண்டியது செய்தான் ஆகும். அதே இடத்திலே அதே ஜெபத்தில் களத்தி வெளியே எடுத்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? இன்னைக்கு ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியாது, ஏதோ ஒண்ணு உங்க வீட்டில் நீங்க ரகசியமா வச்சிருக்கீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வெளியே எடுத்து போடுங்க. ஹல்லேலூயா. அங்க ரோட்ல தொங்க விட்டுருப்பா, என்ன பார் யோகம் வரும். என்னது? ஒரு போட்டோயை வச்சுட்டு என்ன பார் யோகம் வரும். நீ வாங்கி கொண்டு வீட்டில் எவனாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த சாபம் வந்துட்டே தான் இருக்கும், வியாதி வந்துட்டே தான் இருக்கும், துன்பம் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு வெளியே எடுத்துருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஆமென், ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சாபம். உபாகமத்தின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தில் 15 to 28 வரை உள்ள வசனங்கள். உபாகமம் 27 17 28 வரை உள்ள 26 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே வரிசையாய் சில சாபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் சாபம், ஆமென், அந்த இடத்திலே 15வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு அருவருப்பான தொழிலாளிகளுடைய கைவேலையால் செய்யப்பட்டதும் வார்ப்பிக்கப்பட்டதுமான யாதொரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி ஒளிப்பிடத்திலே வைக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆமென், இப்ப முதல்ல சொன்னது போல சிலுவை செய்து போட்டுட்டு அந்த சிலுவையில இயேசுநாதர் கையை விரிச்சிட்டு சிலுவையில தொங்குற மாதிரி ஒரு விக்கிரகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டில ஒரு போட்டோ. ஆமென் பிரைஸ் லார்ட். என்ன போட்டோ? ஆமென், ஒரு தூதன் குதிரை மேல ஏறி போவார், கீழே ஒரு பாம்பு கிடக்கும், மேல இருந்து குத்துற மாதிரி ஒரு போட்டோ. கேட்டா சொல்லுவாங்க, மிகாவேல் தூதன் வந்து எங்களை என்ன பண்றாராம்? பாதுகாக்கிறார். ஸ்தோத்திரம். விக்கிரகம் உன் வீட்டுக்குள்ள இருந்தா என்னது? சாபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சிலர் சின்னதா செய்து வச்சிருப்பாங்க உங்க வீடு. ஆமே, வீடு கட்டுறவங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு சேர்த்து சொல்றேன். உங்க வீடு கட்டளை வைக்கிறீங்க, இங்க இவர்களை நீங்க வச்சிருப்பீங்க, யாராவது இருந்தீங்கன்னா என்னை மன்னிப்பு கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வீடு கட்டுறவங்க ஆமென் நிலை வைக்கும் பொழுது சந்தனம், ஆமென், வெத்தில எல்லாம் பூசிட்டு அந்த கட்டளைக்குள்ள கொத்தி, ஆமென், மரத்தை கொத்தி அதுக்குள்ள ஒரு விக்கிரக சொரூபம் தங்கத்துல உள்ள புதைச்சி வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். யாரா வீட்டுக்குள்ள இருந்தா இன்றைக்கு போய் அதை எடுத்துருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்ல கேள்விப்பட்டதே இல்லையா, நீங்க புதுசா பேசுறீங்க, அப்படித்தானே? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. செய்றாங்க, பார்க்கிறேன். வீடு கான்கிரீட் பண்ணும் பொழுது ஆமென் பணம்
கோடி கோடியா கொட்டணும். காங்கிரீட்ல என்ன பண்றாங்களாம், வீட்டுக்கு வாஸ்து கண்ணில கொண்டு போய் என்ன பண்றாங்களாம், தங்கத்தை வைக்கிறாங்க காங்கிரீட்டுக்கு முன்னாடி. சோத்திரம். பணத்தை வைக்கிறாங்க. நீ விக்கிரகம். இதெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். இது வீட்டுக்குள்ள எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு பாஸ்டரை கூப்பிட்டு ஒரு ஜெபம், ஆண்டவரே ஆசீர்வதியும். எப்படிங்க ஜெபம் கேட்கப்படும்? வீட்டுக்குள்ள இருக்கிறது என்னது? விக்கிரகம். யாராவது அப்படி இருந்தா எடுக்க முடியலன்னா ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது பாவம், சாபம் வீட்டுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அதே அதிகாரம் நீங்கள் தொடர்ச்சியாய் ஆமென் வாசிக்கும் பொழுது ஆமென் 16வது வசனம், தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். வாலிப பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், அப்பா அம்மாவை திட்டுறீங்களா? ஸ்தோத்திரம். திட்டுறீங்களா? என்ன மட்டும் அப்படி இப்படி பிரைஸ் லார்ட், என்ன மட்டும் அடிக்கிறாங்க, என்ன மட்டும் கண்டிக்கிறாங்க, அவளுக்கு சோறு வாரி கொடுக்கறாங்க, எனக்கு வாரி தின்னுன்னு சொல்றாங்க. பிரைஸ் லார்ட். பிள்ளைகள் ஆமென், அப்பா அம்மாவை திட்டுறீங்களா? வாலிப பிள்ளைகள், உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறீங்களா? ஏன் பெற்றாயின்னு கேட்குறீங்களா? வசனம் சொல்லுது சாபம். ஹல்லேலூயா. நான் உள்ள போனா நிறைய பேச வேண்டியிருக்கும். நிச்சயமா உங்க இருதயம் என்ன செய்யும்? காயப்படும். ஒரு உணர்வுக்காக சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது கர்த்தர். உன் வாழ்க்கையில் இருக்கிற சாபம் தொடர்ந்து வரக்கூடாது என்பதற்காக சொல்லி அப்படி தொட்டு போகும்போது புரிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கவனமாக இருக்க வேண்டும். பிரைஸ் லார்ட். பெற்றோர் ஒருவேளை எந்த நிலைமையில இருக்கட்டும், அவர்களுக்காக ஒரு வார்த்தை உங்க ஜெபத்தில், ஏசப்பா என் அப்பா எப்படிப்பட்டவர்? குடிகாரரா இருக்கிறார், ஆனா அவரை என்ன பண்ணும்? ஆசீர்வதியும் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு நாள்ல ரட்சிப்பார். ஸ்தோத்திரம். அதை விட்டுட்டு ஆமென் என் அப்பா பாரு குடிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிர்வாணத்தை மறைக்காம ஆமென் என் அப்பா குடிகாரன் ஆக்கணும் ரோட்ல சொல்லிட்டு தெரிஞ்சானா ஓ மானமும் குலைக்கப்படும், ஓ குடும்ப மானமும் குலைக்கப்படும். ஹல்லேலூயா. சாபம். பிரைஸ் லார்ட். ஆமென். அடுத்த வசனம், பிறனுடைய எல்லைக்குறியை ஒற்றி போடுகிறவன் சபிக்கப்பட்டவன். எல்லை கல்ல மாத்திரவங்க இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பகலை எல்லாரும் இருக்கும்போது அளந்து போகிற இடம் ஒண்ணு, ராத்திரி போய் பிடுங்கி மாத்துகிற இடம் ஒண்ணு. நீங்க பண்ண மாட்டீங்க, நீங்க நல்ல பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஆனா பெந்தேகோஸ்தேக்காரங்க செய்கிற காரியம் எல்லைக்குரிய மாற்ற மாட்டாங்கன்னு எல்லையை கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க? வளைச்சு கட்டுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படி ஏதாவது பண்ணி இருந்தா என்னதான் வசனத்திலிருந்து நான் சொல்றேன், உங்களுடைய இருக்கிறத விட்டுருங்க, இல்லைன்னா சோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அடுத்து 18வது வசனம், குருடனை வழிதப்ப செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். வழி தெரியாம ஒருத்தன் வந்தான்னா உனக்கு வழி தெரியலன்னா தெரியாதுன்னு சொல்லி விடு. அந்த இடத்துல என்ன பண்ணு? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிலர் 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே காலேஜுக்கு என்ன படிக்கிறது தெரியலையே ஆலோசனை கேட்க வருவாங்க. என்கிட்ட வந்து கேட்டா சொல்லுவேன், எனக்கு தெரியாது, நீங்களே கேட்டுக்கல. ஏன்னா படிப்புக்கும் எனக்கும் பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் படிப்புக்கும் எனக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நான் அதனால பிரைஸ் லார்ட் எனக்கு தெரிந்தபடி, சரி +2 முடிச்சிட்டியா, நீ இதை படி அதை படின்னு சொன்னா அதனால என்ன பிரயோஜனம் எனக்கே தெரியாம சொல்லி அந்த பிள்ளைகள் ஒருவேளை அதுல போய் செய்து கடைசியில வாழ்க்கையே இல்லாமல் நஷ்டப்பட்டா அது யாருக்கு சாபம்? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ குருடனுக்கு என்ன பண்ணாத? தவறாய் வழி காட்டாதே. அடுத்த வசனம், பரதேசி, தீக்கற்றவன், விதவை ஆகி இவருடைய நியாயத்தை புரட்டுகிறவன். சிலருக்கு அதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஏழையா இருந்தா எள்ளி நகையாடுவாங்க. இவ தானே பார்த்துக்கிடலாம். ஹல்லேலூயா. இவ தானே பார்த்துக்கிடலாம், என்ன செய்வா? ஆமென். ஏழைகள், ஆமென், மனுஷன் அல்ல ஏழைகளுக்கு உதவுகிறது. யார் தெரியுமா? கர்த்தர் வாதாடுவார். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்களுக்காக வாதாடுகிறது கர்த்தர். நீ செய்திடலாம், நம்ம செய்திடலாம். யாரும் உலகத்தில் ஏன்னு கூட கேட்க வரமாட்டாங்க. அவர்களுக்குள்ள எல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்? பறித்து கொள்ளலாம்.
யாரும் கேட்க வரமாட்டாங்க. ஆனா பிரைஸ் தி லார்ட், சாபம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து 20 இருந்து ஆமென் பிரைஸ் 23 வரை ஆமென் வீட்டுல போய் வாசித்து பாருங்க. தாறுமாறான உறவுகள், தாறுமாறான உறவுகள். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, நான் இப்ப சபைக்கு தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சபையில வருகிறவர்கள் பரிசுத்த சிந்தையோடு வாருங்கள். சபைக்குள்ள அண்ணன்னு சொல்றோம், அக்கான்னு சொல்றோம், சிஸ்டர்னு சொல்றோம், பிரதர்னு சொல்றோம். வெளியில பிரதர் சிஸ்டர், ஆனா அந்தரங்கத்தில் ஏதோ ஒரு தவறான உறவு இருக்குமானால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ யாராயிருக்கலாம், யாராயிருக்கலாம், சபைக்குள்ளே தேவையான தேவையில்லாத உறவுகள் காணப்படக்கூடாது. வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் கம்மி நம்ம சபையில, கர்த்தர் கொண்டு வருவார். வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், சபைக்குள்ளே தேவையில்லாத வார்த்தைகள், சபைக்குள்ளே தேவையில்லாத காரியங்கள் வேண்டாம். ஹல்லேலூயா. சபை கேம்பஸுக்குள்ள, அதனால வெளியில போனா எப்படி நடந்துக்கணும் நான் சொல்ல வரல. ஆனா சபை கேம்பஸுக்குள்ள இன்னைக்கு ஆமே பிரைஸ் தி லார்ட், தேவையில்லாத ஆமே ஓப்பனா பேசுகிறேன், தேவையில்லாத பாலியல் பிரச்சனைகள் காரியங்களை செய்வீர்களானால், தேவன் பரிசுத்தத்தில் வைராக்கியம் உள்ளவர், கண்டும் காணாமல் அவன் விட்டு விட்டு போவீர்களானால் பிரைஸ் தி லார்ட், தேவன் பொறுக்க மாட்டார். ஹல்லேலூயா. செய்கிறவர்கள் செய்துவிட்டு போய்விடுவார்கள், காண்கிறவர்கள் அதை அனுபவிக்கிறவர்கள் சாபம். ஹல்லேலூயா. தாறுமாறான உறவுகள் சாபம். பரிசுத்த சபையே, இன்றைக்கு இந்த வேளையிலே ஒரு உணர்வை கர்த்தர் உனக்கு தருவாராக. பிரைஸ். அதன் பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, ஒளிப்பிடத்திலே பிறனை கொலை செய்கிறவன். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். சாபம் ஒரு மனிதனை அதிகமாய் தாக்கிக் கொண்டிருக்கிறது. சாபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்கிறோம், செய்கிறதெல்லாம் செய்துட்டு அதுக்கு ஒரு நியாயமான பேச்சு, நான் தவறு செய்யலையே, நான் கொலை செய்யலையே, நான் பிறருடைய வஞ்சிக்கவில்லையே, பிறரை ஏமாற்றவில்லையே. ஸ்தோத்திரம். அதுக்குள்ள ஆழ்ந்த ரகசியம் என்ன? என்னது? எரிச்சல், பகை, பொறாமை. ஆமென். விட்டு கொடுக்க முடியல, ஏழை எளியவர்களை எள்ளி நகையாடுகிறோம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாபங்கள் நம்மை விட்டு விலக வேண்டும். சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால், இன்னைக்கு நிறைய காரியத்தை நம்ம சாபம்னு தெரியாமலேயே பண்ணி கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இந்த வார்த்தைகளை எல்லாம் தெளிவாய் உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக பிரைஸ் லார்ட், 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே ஆமென் 1 சாமுவேல் அதனுடைய 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்திற்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அவன் தப்பு பண்ணலைங்க, ஆனா என்ன நடக்கல? தப்ப கண்டிக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தப்ப கண்டிக்கல. அதனால என்னதான்? அவன் குடும்பத்திற்கு நீங்காத நியாய தீர்ப்பு. யோசித்து பாருங்க. தப்பு நான் செய்யல, ஆனா அறிந்ததை என்ன பண்ணல? கண்டிக்கல. சாபம் யாருக்கு வருது? தப்பு பண்ணினவனுக்கா? அவனுக்கு வரும். ஆனா கண்டிக்காதவனுக்கும் ஹல்லேலூயா என்ன தண்டனை? ஏலி ஆமென் பிரதான ஆசாரியராயிருக்கிறான். அவருடைய பிள்ளைகள் ஆசாரியர்கள் லேவியர்கள் சபையிலே கொண்டு வருகிற காணிக்கை, இஸ்ரவேல் ஜனங்கள் சபையிலே கொண்டு வருகிற கர்த்தருக்கு படைக்கிற காணிக்கையை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பகிரங்கமாய், பிடிவாதமாய்,
வாங்கி வசனம் சொல்லுகிறது தாங்கள் கொழுக்க தின்கிறார்கள். ஹல்லேலூயா. அது மட்டுமா, செய்யக்கூடாத பாவங்களை செய்கிறார்கள். யார்? ஆசாரியனுடைய பிள்ளைகள். பிரைஸ் லார்ட். தேவ பிள்ளைகளே, சபையிலே கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் கொடுங்கள். ஆமென். கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்குரிய காணிக்கைகளிலே ஒரு தேவ பிள்ளை, ஆமென், நான் இப்படி சொல்லுகிறேன், ஒரு சோத்தரி சாப்பிட்டிருந்தா கூட ஆண்டவர் நிச்சயம் ஒரு நாளிலே கணக்கு கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையிலே கர்த்தருக்கானதை எப்படி நாம் பயன்படுத்துகிறோம்? உங்க கையின் பிரயாசத்திலே எப்படி கர்த்தருக்குரியதை செலுத்துகிறோம்? தெரியாம செய்கிறீங்களா? பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. விருப்பம் போல பண்றோமா? பிரைஸ் லார்ட். இன்னைக்கு சிலர் தெரியாம பண்ற தப்பு, தசம பாகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, 100 ரூபாய் தசம பாகம்னா 100 10ஆ பிரிச்சிருவாங்க. கேட்டா சொல்லுவோம், நான் ஆண்டவருக்கு தானே கொடுத்தேன், நான் ஏழைகளுக்கு தானே கொடுத்தேன். ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நான் போய் ஒரு பிச்சைக்காரனுக்கு தானே அதில் 10 ரூபா கொடுத்தேன். என்ன தப்பு? தவறு. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்குரியதை எப்படி செலவழிக்கிறாய்? ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயத்து அந்த அன்னைக்கு நல்லா தான் இருந்து, என்னைக்கு அவன் பிள்ளைகள், ஆமென், ஜனங்களிடத்திலே போய் காணிக்கையை வாங்கி பலவந்தமாய் வாங்கி சாப்பிட்டாங்க, புசிச்சாங்க, கொளுத்தாங்கன்னு வசனம் சொல்லுது. நல்லா இருந்து. ஆனா தீர்ப்பு ஆண்டவர் எப்படி வைத்தார் தெரியுமா? ஒரே நாளிலே பிள்ளையும் தகப்பனும் செத்து போக பண்ணினார். சாபம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். யோசுவா 9வது அதிகாரம் 23வது வசனம். யோசுவா 9:23. இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். போதும். பிரைஸ் லார்ட். அது மீதியுள்ள பகுதியெல்லாம் நீங்க நோட் பண்ணனா வீட்டில் போய் வாசிங்க, இல்லைன்னா பிறகு பார்த்துக்கிடுங்க. ஆமென். இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர். ஏன்? பிரைஸ் லார்ட். தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கிறவர்கள், தேவ பிள்ளைகளை ஏமாற்றுகிறவர்கள். பிரைஸ் லார்ட். தேவ பிள்ளைகளை, ஆமென், பிரைஸ் லார்ட், நல்லது செய்வது போல காண்பித்து ஏமாற்றினால் வசனம் சொல்லுகிறது சாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். இங்க என்ன நடந்தது? ஆமென். பக்கத்தில் இருக்கிறவன் வந்து சொல்லுகிறான், எப்படியாவது அவனுக்கு தப்பணும், உயிர் தப்பணும், அவன் ஜனங்கள் காக்கப்படணும். அதுக்காக சொல்றான், நாங்க தூர தேசத்திலிருந்து வருகிறோம், நீங்க என்ன பண்ணணும்? காப்பாற்றணும், எங்களுக்கு ஆணையிடணும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன் சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களை அழித்து போடு. ஆனா இவங்க வந்து பக்கத்தில் இருந்து கொண்டு ரகசியமாய் யோசுவாவை ஏமாற்றுகிறார்கள். ஏமாற்றினபடியினால் யோசுவா சொல்லுகிறான், இப்போதும் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். அடுத்ததாக 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம், ஆமென், 34வது வசனம். 2 ராஜாக்கள், ஆமென். சபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை, அவளை அடக்கம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. யார் அந்த ஸ்திரீ? யார் அந்த ஸ்திரீ? யேசபேல். ஏன் அவளை சபிக்கப்பட்டவன் என்று, ஆமென், யெகூ கூறுகிறான். பிரைஸ் லார்ட். புருஷன் செத்து போனா கவலை இல்லை, பிள்ளை செத்து போனா கவலை இல்லை, அழகா ரூம்ல போய் உட்கார்ந்து தலையை சீவி, ஆமென், சிங்காரித்து கண்களுக்கு மையிட்டு, ஆமென், தேவையில்லாத அலங்காரம், தேவையில்லாத அலங்காரம். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் தந்த அழகு போதாதுன்னு எக்ஸ்ட்ரா ஒன்ன கூட்டினீனா சோத்திரம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நான் வரமாட்டேன். ஒரு வீட்டில் சண்டை, பிள்ளைக்கும் மகளுக்கும் அம்மாவுக்கும் சண்டை. எதுக்கு தெரியுமா? 10 ரூபாய்க்கு. 10 ரூபாய்க்கு சண்டை. அப்போ அந்த இடத்துல போய் ஒரு பாஸ்டர் கேட்கிறாரு, ஏமா 10 ரூபாய் தானே, உன் பிள்ளைக்கு ஏன் கொடுக்க கூடாது? ஆமென். அந்த தாய் சொல்லுகிறாள், ஆமென், ஒரு முட்டாய் வாங்க கேட்டிருந்தா கொடுத்திருப்பேன்,
இல்ல வேறொரு பொருள் வாங்க கேட்டா கொடுத்திருப்பேன். அவ 10 ரூபாய் எதுக்கு கேட்டா தெரியுமா? கண் ஐப்ரோ தானே, கத்திரிக்கோசம் கண்மை வாங்க கேட்கிறான், நான் எப்படி கொடுப்பேன்? ஹல்லேலூயா. தேவையில்லாத அலங்காரம் செய்வீர்களானால் அது சாபம். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம், ஆமென், 2வது வசனம். ஆமென். ஒரு ஸ்திரீ சரி போதும், நீங்க வீட்டில் போய் வாசிங்க. ஆமென். பிரைஸ்ல ஒரு ஸ்திரீ, ஆமென், ஒரு தாய் ஒரு சாபம் போடுகிறாள். ஆமென். என்ன சாபம்? அவளிடம் இருந்த வெள்ளி காசு காணாமல் போய்விட்டது. சாபம் போடுகிறாள். சாபம் போட்ட உடனே இத அவருடைய மகன் கேட்டுக்கொண்டு இருக்கிறான். ஏன்னா அவன் தான் திருடன். பிரைஸ்ல சாபம் பொறுக்க முடியாமல் அந்த காசை கொண்டு வந்து தாயிட்ட சொல்ற, எம்மா நீ சாபம் போட்டாயே, அந்த வெள்ளி காசு என்னிடத்தில் தான் இருக்கிறது, இதோ வைத்துக்கொள். இப்போ அவன் ஒற்றை செகண்ட்ல ஒரு பல்டி, ஒரு செகண்ட்ல ஐயோ என் மகனே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அப்ப தன் பிள்ளைக்கு ஆசீர்வாதம், தன் பிள்ளை திருடனா ஆசீர்வாதம், அடுத்தவன் பிள்ளை திருடனா சாபம். பிரைஸ் தி லார்ட். என்ன நடந்தது? அந்த பணத்தை கொண்டு ஆமென் தட்டானிடத்தில் கொடுத்து ஒரு விக்கிரகத்தை செய்து இப்ப வீட்டில் கொண்டு வச்சிருக்கிறா. பணத்தின் மூலமாய் முதல்ல பணம் காணாமல் போகும் பொழுது விட்ட சாபம் விக்கிரகத்தின் வழியாய் திரும்ப வீட்டுக்குள்ள வந்திருக்கு. விக்கிரகத்தை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். வாசித்தோமா இல்லையா? மறைமுகமாய் வீட்டில் விக்கிரகத்தை செய்து வச்சவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப தேவ பிள்ளைகளே, சாபம் நம்முடைய வாயிலே என்னப்படக்கூடாது, வரக்கூடாது. அது எப்படி? சுத்தி கரங்கி திரும்ப நம் வீட்டில் தான் அந்த சாபம் வருமா, வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து 1 கொரிந்தியர் 16, இன்னும் நிறைய இதுக்கடையில் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 16:22. ஆமென். கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. யாருங்க? ஆமென். செட்டிக்குளம் பெந்தேகோஸ்தே சபையில இருக்கிற தேவ பிள்ளையே, நீ கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாவிட்டால் மீதி இடத்தை நீங்க நிரப்புங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்? யாரிடத்தில் அன்பு காட்டணும்? பிரைஸ் தி லார்ட். ஊழியரிடத்திலா? பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்கள நேசிக்கணும். ஆனா யாரிடத்தில் நேசிக்கணும்? யாரிடத்தில் அன்பு காட்டணும்? இயேசுவிடத்திலே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக பைபிள் வசனம் சொல்லுகிறது, ஆமென், ஒருவன் சபையிலே நாட்டப்பட்டிருந்தாலும் கனியற்ற ஜீவியம் செய்தாலவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை ஆண்டு விசுவாசிங்க? எத்தனை ஆண்டு விசுவாசி? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிலருக்கு என் வயசு உங்க விசுவாச அனுபவம் இருக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இத்தனை வயது அனுபவம் இருந்தாலும் ஆமென் இன்னும் சாபத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால் ஆமென் உபாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தை மட்டும் வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஒற்றை காரியத்திலே, ஒரே ஒரு காரியத்திலே ஆண்டவர் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி எழுதி வைத்திருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தியத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை சாபம்! உபாகமம் 28வது அதிகாரத்திலே எடுத்து வாசிப்பீர்களானால் வரிசையாய் சாபம். ஆனால் அந்த சாபம் ஆசீர்வாதமாய் மாற ஒரே ஒரு கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி நீ செய்ய கவனமாய் இருப்பாயானால் கர்த்தர் உன்னை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக்கப்பட வேண்டுமானால் அவருடைய கட்டளை, அவருடைய கற்பனைகளை கைக்கொள்.
உன் தேவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சாபங்களை மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.